நான் நீ நாம் வாழவே உறவே நீ நான் நாம் தோன்றினோம் உயிரே தாப பூவும் நான் தானே பூவின் தாகம் நீதானே நான் பறவையின் வானம் பழகிடவா நீ தாப பூவும் நான் தானே பூவின் தாகம் நீதானே. ப்ரோ சாங் நல்லா இருந்துச்சா ப்ரோ? நல்லா இருந்துச்சு ப்ரோ. சரி, இப்போ உங்கள் ஃப்ரெண்டோட சாங்க்கு எவ்வளோ ரேட் கொடுக்கலான்னு இருக்கீங்க? 10 எடுக்கலாம். 10க்கு 10வா? சூப்பர் சூப்பர் ப்ரோ. நீங்கள் இவ்வளோ சூப்பராக பாருங்க, நான் நினச்சி கூட பார்க்கல. உங்களுக்கு வந்து அந்த சைடில் பேக்ரவுண்ட் மியூசிக்கே தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாய்ஸே ஒரு மாதிரி மெல்ட் ஆக்கிரும் எல்லாரும் போல இருக்கு. தேங்க்யூ. அதே மாதிரி நான் ஒரு சுச்சுவேஷன் சொல்லுவேனாமா, ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு சாங் நீங்கள் ப்ளே பண்ண முடியுமா? ஆனால் இது புதுசாக இருக்குண்ணே, புதுசாக இருக்கு. ஓகே. ஒருத்தனுக்கு ஒரு பொண்ணை ரொம்ப பிடிச்சிச்சு சரிங்களா, டக்குன்னு அந்த பொண்ணை பார்த்தோன்னே பற்றிக்கிச்சு, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் சைட்டு. அந்த பொண்ணை பார்த்து இந்த பையன் வந்து இந்த லவ் ஸ்டார்ட் ஆன உடனே மனசுக்குள்ள ஒன்று தோணும் இல்லைங்களா, அந்த சுச்சுவேஷனை வச்சு போற பொக்கில் ஒரு லுக்க விட்டு என்ன செஞ்சுட்டாலே பாரபட்சம் பார்க்காம கூட வச்சு செஞ்சுட்டாலே ஃபர்ஸ்ட் லுக்க வச்சு பொட்டுன்னு தான் ஒன்று வச்சுட்டாலே லவ் புக்கு ஒன்று நெஞ்சுக்குள்ள ஓப்பன் செஞ்சுட்டாலே ஒரு பார்வையால என்ன செஞ்சுட்டாலே காதல் அம்பு விட்டு என்ன செஞ்சுட்டாலே வச்சு செஞ்சுட்டாலே. லவ் பண்றது அந்த பொண்ணுக்கு தெரியாது இல்லைங்களா, அப்படி இப்படின்னு பின்னாடி சுத்தி 2 பேருக்கும் லவ் ஆயிருச்சு. இப்போ அவங்க 2 பேர் லவ் சொல்லிட்டு 2 பேர் சேர்ந்துட்டாங்க. வார்த்தை தேவையில்லை வாழும் காலம் வரை பார்வை மொழி பேசுமே, நேற்று தேவையில்லை நாளை தேவையில்லை இங்கு இந்த நொடி போதுமே. ஓகே, இப்போ நல்லா போயிட்டு இருக்கிற லவ்ல வந்து திடீர்னு அவங்களுக்குள்ள வந்து சண்டே வந்துருச்சுன்னு வச்சுக்கீங்களேன், அவங்க பேசிக்காம இருக்காங்க. எனக்கு பிடித்த என்னை ஏன் கலங்க வைத்தாய், உனக்கு பிடித்த என்னை ஏன் கலங்க வைத்தாய், என் உயிரை உண்ணும் தேன் சுடரே என் உறக்கம் கொள்ளும் தேன் சுடரே என் உயிரை உண்ணும் தேன் சுடரே என் உறக்கம் கொள்ளும் தேன் சுடரே. சாரி, லிரிக்ஸ் தப்பாயிடுச்சு. பரவாயில்ல, அந்த வாய்ஸ் சூப்பராக இருந்துச்சு. அவங்க 2 பேர் சண்டை போட்டு 2 பேர் வந்து பேசிக்காம இருந்தாலுமே அவங்க லவ் வந்து பார்த்தோன்னா அவங்க 2 பேரை பிரிய வைக்கல. 2 பேரும் மறுபடியும் சேர்ந்துடுறாங்க. அந்த பிரிஞ்சதுக்கு அப்புறம் சேரும்போது லவ் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் இல்லைங்களா, அந்த சுச்சுவேஷன். ஒரு கேர்ள் சைட்லேருந்து பாடுறாங்க. ஓகே. ஒரு நாள் சிரித்தேன் மறுநாள் வெறுத்தேன், உன்னை நான் கொள்ளாமல் கொன்று புதைத்தேனே, மன்னிப்பாயா 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 மன்னிப்பாயா. இப்போ அந்த லவ் வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜுக்கு கொண்டு போகலான்னு நினைக்கும் போது வீட்டில் வந்து கொஞ்சம் பிரச்சனை. அந்த பையன் வந்து வேலைக்கு போகல, செட்டிலும் கிடையாது, எப்படி நம்பி அந்த பொண்ணை கொடுக்கறது, அந்த மாதிரியோ இல்லை கேஸ்ட் ப்ராப்ளமோ ஏதோ ரீசனால வந்து பார்த்தோன்னா பொண்ணு வீட்டு சைடில் பையனுக்கு அந்த பொண்ணை கொடுக்கறதுக்கு விருப்பப்படலன்னு வச்சுக்கிங்களேன். ஓகே, அவங்க மிஸ் பண்ணுற மாதிரி மேபி எதாவது வைக்கலாமா? பிறை தேடும் இரவிலே உயிரை என்னை தேடி அழைகிறாய், கதை சொல்ல அழைக்கிறேன் உயிரை அன்பே நீ வா. சூப்பருங்க. அதே மாதிரி அவங்க லவ் வந்து புடிக்கிச்சு. இப்போ 2 பேரும் ஃபீலிங்ஸ்ல இருக்காங்க. கோரமான மரணம் ஒன்று உயிரை கொண்டு போனதே, உயரமான கனவு என்று அலையில் வீழ்ந்து போனதே, இசையும் போனது திமிரும் போனது தனிமை தீலே வாடினேன், நிழலும் போனது நிஜமும் போனது எனக்குள் தேடினேன், கனவே கனவே கலைவதேனோ கரங்கள் ரணமாய் கரைவதேனோ, நினைவே நினைவே அறைவதேனோ எனது உள்ளம்.
லவ் பிரேக்கப் ஆன எல்லாருமே மூவ் ஆன் ஆகிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும் இல்லைங்களா? அந்த ஃபீலிங்ஸில் இருக்கும்போது இந்த சாங் வந்து அவங்க ஸ்டேட்டஸாக ஹெல்ப் பண்ணியிருக்கோம். பட் அந்த ஃபீல்ட்லேருந்து வெளியே வந்து அவங்க லைஃப்பை பார்த்து ஓடுவாங்க. இதுக்கப்புறம் நாம தான் யார் மேலே நம்பிக்கை கூடாது, தைரியமாக இருக்கணும், எதை மன்னிச்சும் யோசிக்கக்கூடாதுன்னு மோட்டிவேஷனாக அவங்களுக்கு ஒரு சாங் பாடுற மாதிரினா. 1000 சூரியன் சுட்டாலும் கருணையில் வன்மம் கரைந்தாலும் வலியாலும் உயிர் தேய்ந்தாலும் நம் காதல் அழியாதே. நெஞ்சே எழு நெஞ்சே எழு நெஞ்சே எழு நெஞ்சே எழு நெஞ்சே எழு நெஞ்சே எழு. காதல் என்றும் அழிவதில்லை. சூப்பருங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு எந்த சான்ஸ் இது வரையும் எதுவும் கிடைக்கலீங்களா உங்கள் வாய்ஸ்க்காக? நான் இப்போ தான் ஐம் ஸ்டார்டிங். ஸோ வந்து இண்டிபெண்டன்ட் மியூசிக் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். ஐம் ஹோப்பிங் ஃபார் மோர் சான்சஸ். உங்கள் இன்ஸ்டாடி மட்டும் சொல்ல முடியுங்களா? VARRSSHHAA__. I have a music page Instagramல. Please do check it out. நீங்கள் எவ்வளோ சூப்பராக பாருங்க, நான் நினச்சி கூட பார்க்கல. உங்களுக்கு வந்து அந்த சைடில் பேக்ரவுண்ட் மியூசிக்கே தேவையில்லை தெரியுங்களா? ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாய்ஸே ஒரு மாதிரி மெல்ட் ஆக்கிரும் எல்லாரும் போல இருக்கு. தேங்க்யூ. எத்தனை வருஷமாக இதை வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து எங்கள் அம்மா பாடுவாங்க, எங்கள் அப்பா பாடுவாங்க, ப்ளஸ் சாமி பாட்டெலாம் நிறைய கேட்போம் வீட்டில். ஸோ அதனால் அப்படியே கேட்டு நான் கூட ரீசெண்டாக சாமி பாட்டில் கொஞ்சம் அடிக்ட் ஆகிருந்தேன். அது கொஞ்சம் தலையை ஆட்டி பாடுவாங்க அவங்க. அதுக்கப்புறம் நான் இந்த சின்ன வயசுலேருந்து இந்த அப்பா டிவியில் ஏதாவது போட்டுகிட்டே இருப்பார். ஸோ அதனால் அதை அப்படியே கேட்டு பழகினது தான். அப்புறம் ஸ்கூலில் அப்படியே பாடி, அதுக்கப்புறம் இப்போ எனக்கு பாட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி, காலேஜில் வந்து கல்ச்சுரல்ஸ்லாம் போகி அதில் இன்னும் இன்ட்ரெஸ்ட் ஆகி, ஸோ அதனால் அப்படியே போகி இப்போ தான் ஒரு 3 வீக்ஸ் முன்னாடி பாட்டு கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன். செல்ஃப் லேர்ன் தான் பேசிக்கலி. 3 வீக்ஸ் முன்னாடி தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸ் வந்து கிடைக்குது, பட் அந்த டேலண்ட் அவங்களுக்கு இருந்திருக்கான்னு தெரியல. பட் உண்மையான டேலண்ட் இருக்கிறவங்களுக்கு சான்ஸ்ன்றது டக்குன்னு கிடைக்க மாட்டிருக்கு. ஸோ உங்களுக்கு இது மூலியமாக ஏதாவது கிடைச்சதுன்னா எனக்கும் சந்தோஷம் தான். அதனால் ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க. சரிங்களா? போகிற பக்கில் ஒரு லுக்க விட்டு என்ன செஞ்சுட்டாலே பாரபட்சம் பார்க்காம கூட வச்சு செஞ்சுட்டாலே.